அதனால்தான் இதெல்லாம் ரிலேட்டிவ், சொசைட்டியை பொறுத்தது. இப்போ நம்ம இதுலயே ஹிந்துஸ்லயே பண்றாங்க இந்த தேவி உபாசகம், அதுல விஸ்கி பிராண்டி எல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணி அதை பிரசாதமா சாப்பிடுறான் இல்லையா. உச்சிஷ்ட கணபதி ஹோமம்னு பண்றான். ராத்திரி 12 மணிக்கு பிராண்டி பாட்டில் அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதை எடுத்து பிரசாதமா கப்பலை சாப்பிடுறான். சாதாரண மனுஷன் பண்ணாலும் சீச்சாவை தள்ளி போடுறான் அப்படின்பா. இவா பண்ணா பிரசாதம் போச்சு. ஆமா, பஞ்சமகாரத்துல என்னெல்லாமோ சொல்ற இல்லையா. இந்த இது வாமாச்சாரம், வாமாச்சாரத்துல என்னெல்லாமோ இருக்க. தப்பு செய்யறதுக்காக ஒரு கவரிங் மாதிரி இருக்கு அப்படி சொல்றதுக்கு இல்ல, அது வந்து ஒரு பர்டிகுலர் முறையில செஞ்சா அது ரைட்டுன்றான். கடவுள் சிந்தனையில என்ன வேணா செய்யலான்ற மாஸ்டரு கான்ஸ்டன்ட் மெமரிஸ். அப்ப யாரு செய்யறான்ற ஒரு பிரச்சனை. செய்யப்பட்டதுல நம்ம ஈடுபாடு இல்ல. இருட்ட தூக்கத்துல கொசு அடிச்சுக்கிறான் மனுஷன், கொசு செத்து போட்டு, அது நம்ம செஞ்ச பாவமா இல்ல. ஏன்னா நம்ம விரும்பி செய்யல, அடிக்கணும்னு அடிக்கல. போல இதே பகல்ல நன்னா அப்படி அப்படின்னு அடிச்சாக்க பாவம். ஆமா, பாவம் புண்ணியம்ன்றது நம்ம மனசுல இருக்கு. 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல தேடுறான், அவன் வந்து என்னமோ புத்திசாலித்தனமா செஞ்சு விட்டதா நினைக்கிறான். எல்லாரும் ஏமாத்திட்டான் பாடுறான் உத்தரவு அப்படின்றான். ஏண்டா திருடு இல்லையான்னா, ஏண்டா டேபிள்ல கிடந்து தூக்கிட்டு வந்தா திருடா அப்படின்றான். தெருவில் போறான், ஒரு 100 ரூபா நோட்டு கிடக்கிறது. மொத்தம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கான், நம்மளுது இல்ல இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் தெருவில் கிடக்கிறது யாருது, முதல்ல தூக்கிட்டு வந்துட்டான், அவன் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறான். இன்னொருத்தன் நல்லவா எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கொடுக்குறான். எங்கேயா சரி போலாங்க, போலீஸ்காரன் பாக்கெட் அவனை கேட்டாங்க. நான் வந்து சொல்றேன், எங்க போய் தேடுறியா, 100 ரூபா நோட்டு யாருக்கு தூக்கி போட்டது, யார் தூக்கி போட்டு ஒரு முறை நம்ம வந்து பண்ணி விசாரிச்சு போக முடியுமா அப்படி இருப்பான். இவன் கொடுத்தவன் முடியாதான், போலீஸ்காரன் முடியாதான், விட்டுட்டு போனவன் முடியாதா, தூக்கிட்டு போனவன் முடியாதா. நம்மள என்ன பேசாம மிஷின் கொடுத்துருவான். அவன் பொறுத்ததுன்னு தேவைப்பட்டதுன்னா அவன் வீட்டுக்கு எடுத்து போய் செலவழிச்சுக்கலாம், தப்பு இல்லையா. இப்ப தெருவுல மாம்பழம், இது தெருவுல மாமரம் இருக்கு, ஒரு மாங்காய் பறிச்சுட்டு போறோம், புளியங்காய் அடிச்சுட்டு போறோம், அது என்ன தப்பு. சம்ஸ்காரம்ன்றது கூட பிறந்தது, அதை எப்படி நம்ம பயன் பண்றோம்ன்றது ஒண்ணு இருக்கும் இல்லையா. இப்போ அந்த ராமலட்சுமணால் வந்து இந்த ராமலட்சுமணன் கோவில் யாரோ ஒருத்தன் ராமதாஸ் கட்டுறாங்க. ராமதாஸ் திருடி கோவில் கட்டுறாங்க. இது நல்லதா கட்டுறா, எனக்கு என்னமோ சரின்னு தோணல. இதை திருடி கோவில் அனுபவிக்கலாம். ராமலட்சுமணா வந்து கட்டினாலாம் சைன, அது எப்படி அவன் கட்டுவா, யாருக்கு என்ன இருக்கு குழந்தைக்கு? ஆன்டிம் குரூட் ஃபர்ஸ்ட், ஆன்டிமோனியம் குரூடம். சோ இதுல எல்லாம் end justifies the means அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றா. கோவில் கட்டத்துக்கு திருடலாமா, இதெல்லாம் அவாவா தீர்மானம் பண்ணிக்க வேண்டியதான். இது ஒன்றும் ரூல் புக்குன்னு கிடையாது. எந்த சந்தர்ப்பத்தில் எது செய்யலாம் நம்ம தான் தீர்மானம் பண்ணிக்கணும். ஒரு தப்பு பண்ணிட்டா கான்சியஸ் ஸ்பிரிட் பண்ணிட்டே இருக்குங்க. கான்சியஸ் ஸ்பிரிட் பண்ணலன்னா அது தவறு இல்லை. பாபுஜி என்ன சொன்னார், ஸ்பிரிட் பண்ணலன்னா தவறு இல்லை. ஆமா, பாபுஜி சொன்னது என்ன, அது வந்து நீ எதுவா இருக்கட்டும் உனக்கு சின்னு தோணித்துன்னா அது சின்தான். ஒரு பூவை பறிக்கிறான் செடியில இருந்து, அதுவே சில பேருக்கு தப்பா தோணு, இப்படி பார்த்துட்டு எடுத்து போறான். ஏன் இப்படி எப்படி பாக்குறான், தப்பு தெரியுது, அவனுக்கு அது பாவம் தான். பாவம் in the sense it forms impression. Forms an impression இது சம்ஸ்காரம் தானே. அடுத்த ஜென்மத்தில் யாரும் தோட்டக்காரனா வருவான், பூவே பறிக்காம தண்ணி வச்சு, அதுக்கு பரிகாரம் மாதிரி அடுத்த வாழ்க்கையில. எத்தனை கொலாகாரங்கள் வைத்தியனா பிறக்கிறானோ யாரு கண்டோம். ஒரு ஜென்மத்தில் கொலை பண்ணோம், இன்னொரு ஜென்மத்தில் உயிர் கொடுக்கறதுன்னு பிறக்கலாம். என்ன பேலன்ஸ் தானே. ஸோ
ஸோ கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் செஞ்சாலும் நோ சின் நோ வச்சு வச்சும் கிடையாது. ஆஹா பாபம் கிடையாது புண்ணியம் உண்டாமுக்குன்னு சொல்றது அதுவும் தவறு. இது இல்லாத போது அதுவும் கிடையாது. இருந்தா ரெண்டும், இல்லைன்னா ரெண்டும் கிடையாது. புண்ணியத்தை மாத்திரம் வச்சுட்டு பாவம் இல்லைன்ற வாழ்க்கையே கிடையாது. அதனாலதான் அவர் புண்ணியாத்மான்னு சொல்றது தவறு. பாபுஜனுக்கு இருந்தாலும் புண்ணியம் பண்றதானா நல்ல பிறவியா வரும். அடுத்த மாதிரி பிறவி பிறவியை மீறி போக முடியாது. முக்தின்றது கிடையாது. முக்தாத்மா மீன்ஸ் சுக துக்க சமய கிருத்வா லாபா அலாபோ ஜயா அஜயோ, going beyond everything. Mukti means not having riches and renouncing poverty, not having health and renouncing sickness. That is not mukti. You are still bound by one. In fact, if you see a seesaw, if a child sits on one end, that end will be depressed. Isn't it? Balance on the side one man. So if there is sin, that there is some virtue to balance it. That is why they say there is no man so bad that there is nothing good in him, and there is no man so good that there is nothing bad in him. There is always a mixture. So we have to go beyond. That is why in Sahaj Marg we say our business is not with good and bad. Our business is to transcend and evolve. நம்ம ஆக்சுவலிக்கு ஏதாவது டொனேஷன் நல்ல காரியம் பண்ணணும்னா யூஆர் திங்கிங் so much ஆனால் எல்லாத்துக்கும் அட் தி சேம் டைம் இந்து ட்ரெடிஷனில் வந்து ரிச்சுவல்ஸ் so many customs. Because we are afraid we do it. We are spending thousands of dollars. Because you are afraid. Is it necessary? I said because you are afraid. No, you think of it. Here you are not afraid. Here there is no fear. If you don't give donation, nobody is going to punish you. கோவிலுக்கு வெறும் கையோட போக கூடாதுன்றார். யார் சொன்னா? கடவுள் வந்து சொன்னாரா? பூசாரிக்கு பூசாரி யாரோ சொல்றா, கடவுள் சொல்லல. இப்ப கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போச்சே குறைஞ்ச பட்சத்துல ஒரு மெழுகுவத்தியான்னு ஏத்துட்டு வரான் இல்லையா? இந்து மதத்துல பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லிருக்காரு, பத்திரம் புஷ்பம் பலம் துறையும் ஏதாவது ஒண்ணு கொண்டா ஒரு இலையை பறிச்சுட்டு வா போறேன் எனக்குன்றார். ஏன் அந்த இலை? சிருஷ்டிகர்த்தாக்கு அந்த இலை எண்ணத்துக்கு, 2 டிராப் தண்ணி எண்ணத்துக்கு, ஒரு பழம் எண்ணத்துக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் தான் சிருஷ்டியை ரசித்தவர். அது ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு நம்மளுடைய அன்புக்கு ஒரு அடையாளம். நம்மளால என்ன திருப்பி செய்ய முடியும் அப்படிங்கிறது இல்ல, அது பாவனை, மனோபாவனையை பொறுத்தது. நீ 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வைரத்தை வாங்கி தேவி கோவிலுக்கு எடுத்துன்னு போகலாம். ஐயோ இவளுக்கு கொண்டு கட்டுற இது என்ன பிரயோஜனப்பட போறதோ அப்படின்னு போகலாம். இன்னும் ஒருத்தன் குச்சேலர் மாதிரி அவள் அடைக்கின்ற கஷ்டத்துல சங்கோச்சத்தோட போகலாம். அவர் யாரு, நம்ம யாரு? அவருக்கு போய் நம்ம கொடுக்கறதா? அவர் சிருஷ்டியில இருந்து தானே நம்ம விட்டு கொடுக்கணும். இருந்தாலும் இது என்ன பண்ணதுக்கு ஒரு உபமானம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பையன் சின்ன குழந்தை பெண்ணு பார்க்க இருக்கான், கடைக்கு போனான், அவன் அப்பா பணத்திலே சாக்லேட் வாங்கலாம். வீட்டுக்கு வந்து அப்பா இந்த சாக்லேட் அவங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கொடுக்குறான். அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு, என் பணத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு எனக்கு எடுத்து கொடுக்குறான் அப்படின்னு யோசிக்க. மரணமில்லா பெருவாழ்வு வந்து வளர சொல்றாங்க. மரணம் இல்லா பெருவாழ்வு. ஆமா, நம்மள முக்தினா அதானே. இல்ல, உடல் வந்து அழியாம இருக்கு. அதான் சொல்றாங்க. அப்படி சொல்ற மாதிரி உடல் அழிவு இல்ல, அது ஒரு இடத்துல இல்ல, 2 இடத்துல சொல்றாங்க. அது எந்த உடல்? இந்த ஸ்தூல உடலா? ஸ்தூல உடலுக்கே உண்டுன்றாரா? இல்ல, அவரே ஸ்தூல உடல் வந்து இது பண்ணிட்டு தானே பண்றாரு. இல்ல, அது தங்க அணுக்களால ஒளிமயமா ஆக்கிட்டாரு சொல்றாங்க. அவரே அழிவு கிடையாது இல்லைங்களா இந்த உடலை? ஒளிமயம்னா அப்புறம் ஸ்தூலம் இல்லையா? அது இதுமே ஸ்தூல சரீரத்தை எடுத்துட்டு யாரும் மேல போக முடியாது. அந்த மாதிரி கதையெல்லாம் நான் நம்பறது இல்லை. ஜோதி ராமலிங்கன்றாங்க. ஆமா, அதேதான். அவர் என்ன வச்சு லாக் பண்ணாங்க. இது இல்ல, பட் ஹீஸ் ஜோதியா தான் இருக்காருன்னு சொல்றாரு. அவருக்கு ஒரு சில மாதிரி நம்மளும் அந்த ஜோதின்னு தானே சொல்றோம். நம்மளுக்குள்ள மாத்திரம் இருக்கு ஜோதி இல்லையா? இது ஏத்தின விளக்குக்கும் ஏத்தாத விளக்குக்கும் ஒரு வித்தியாசம் தான். 2 ஆள் இருக்கு, 2லயும் திரி போட்டு எண்ணெய் போட்டு தயாரா வச்சிருக்கீங்க. ஒண்ணு ஏத்தியாச்சு, ஒண்ணு ஏத்தல.
இது ஸ்தூலம், அது சூக்ஷ்மம். இதுல பொட்டன்ஷியலா இருக்கு, அதுல ஆக்சுவல் ஆயாச்சு. இதுதான் வித்தியாசம். இருட்டிலே எடுத்துட்டு இருக்கு. தனக்குள்ளேயே அந்த ஒளி ஒரு பிரகாசிக்கிறதுக்கு ஒரு தன்மையை வச்சுட்டு தானே இருட்டுல இருக்கு. ஏத்தாத விளக்கு. அப்போ there we need a guru. அதுக்குதான் ஒருத்தன் ஏத்துறதுக்கு ஒருத்தன் வரணும். பத்தி வச்சுட்டாண்டான்றோம், பத்தி வைக்கிறதுக்கு தான் ஆள் தேவை. அந்த வத்தி வேற, இந்த வத்தி வேற, அதுவும் மனப்பான்மை. எந்த வத்தி வச்சா இப்படி எரியும் நம்ம தெரியணும் போலியா? ஆமா, ஆள்லாம் முடியாது. நம்மளுடைய எவல்யூஷனுக்காக, முன்னேற்றத்துக்காக ஒருத்த வத்தி வைக்கிறான், அவன் குரு. நம்ம ஊஞ்சு போகணும், அவன் நம்மளுக்கு விரோதி. இப்படிதான் வித்தியாசம். சோல் அல்லது உயிருங்கிறது ஆன்மா பிளஸ் சூட்சமம். சோலா சோல் அல்லது உயிர்னு சொல்றோம். உயிர் போயிடுச்சுன்றோம். என்ன போச்சு? ஆன்மா மட்டும் போச்சா, அது கூட சூட்சம உடலும் போச்சா? இப்ப என்னுடைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மனுஷன் உறங்கிட்டு இருக்கான். உறங்கிட்டு இருக்கச்சே மூவ்மெண்ட் இல்லை. கண்டு முடிச்ச உடனே அவனுக்கு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சோம் இல்லையா? சோ அது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லிவிங், ஆக்டிவ் மூவ்மெண்ட். தூங்கச்சே சுசுப்தி இருக்கும். நான் 4 விதம் சொல்றாள், ஜாகிரதி, சுசுப்தி, சொப்பனாவஸ்தை, தூரியாவஸ்தான். சோ அந்த உயிர்ன்றது என்ன? ஆன்மாக்கு உயிர் உண்டா? பெரிய பிரச்சனை. எனக்கு எட்டின அறிவு வரைக்கும் நான் பார்த்தேன்னா ஆன்மாவுக்கு உயிர்னு கிடையாது. அது இட்டர்னல். அது உயிர் எப்படி? இப்ப காத்து இருந்துட்டு தான் இருக்கு. காத்துட்டு எல்லாம் நம்ம மூச்சு வாங்க முடியாது. ஐயோ காத்த இல்ல, காத்த இல்ல. அதாவது சலனம் இல்ல, கம்முன்னு இருக்கு. காத்தே இல்ல, ஒரு இலை கூட ஆடல. காத்து இல்லாம இல்ல, காத்துல மூவ்மெண்ட் இல்ல. சோ அந்த ஆன்மாவுக்கு மூவ்மெண்ட் வர்றதுக்கு, ஒரு முன்னேற்றத்துக்கு, ஒரு வளர்மைக்கு அது உயிர்ன்ற ஒரு தத்துவத்தை எடுத்துட்டு பஞ்சபூதங்களை சேகரிச்சு இங்க ஒரு உடல்ல வந்து பிரவேசிக்கிறது. அதுக்கு இப்ப நம்ம லிவிங் பீயிங், உயிர் உள்ள ஒரு பிராணி. நம்ம உடல்ல சொல்றது தூள உடல்லையா அல்லது சூழ உடல் தான். சூட்சம உடல்ல, சூட்சம உடல்லையும் நம்மளுக்கு இது கிடையாது, மூவ்மெண்ட் கிடையாது. அதுதான் ஒரு மனோசக்தினால. நான் இப்ப லண்டன்ல உட்காந்துருக்கேன்னு சொன்னா ஐ மீன் லண்டன். என்ன வித்தியாசம்? இங்க உட்காந்து மெடிடேஷன் பண்றான், அவன் வந்து சித்தூரோ திருச்செங்கோடுல இருந்து வந்தாரான், வீட்டு ஞாபகம், அவன் அங்க இருக்கான், இங்க இல்ல. அதனாலதான் சில டேட்டல் தியானம் பண்ண அப்புறம் மாஸ்டர் கேட்கறாரு, வேர் வரியும்னு கேட்கறாரு. நான் இங்கதானே இருந்தேன், உங்களுக்கு எதுக்கு தானே உட்கார்ந்து இருந்தேன்றான். இல்ல, உன் சரீரம் உட்கார்ந்து இருந்தது, நீ அங்கே இருந்த. அதுக்கு மாஸ்டர் சொல்றாரு, இட் இஸ் பெட்டர் that your சரீரம் is there and you are here. அதுல ஒரு பெரிய தத்துவம் அடங்கியிருக்கு. சிமிலர்லி கடவுள்கிட்ட போய் நம்ம பிரத்யட்சமா போகணும்னா சரீரத்தை இங்கே விட்டுட்டு தான் நம்ம அந்த அவர்கிட்ட போகணும். போக முடியாது, அங்க அதை பிரவேசிக்க முடியாது. ஸ்தூல உடல் வந்து நீங்க ஒரு 10,000-50,000 அடிக்கு மேல போயாச்சுனால இட் கேனாட் எக்ஸிஸ்ட். பிராணவாயு இல்லை. அதனால தான் பிளேன்ல போனா அதுல வந்து ஆக்சிஜன் எல்லாம் ஏற்படுத்திட்டு போறாங்க. தண்ணியில போனா நம்ம வாழ முடியாது இல்லையா? ஜலசமாதின்னு சொல்றோம். ஜலசமாதின்னா என்ன? ஜலத்துல இறங்கி சமாதி அடைஞ்சானா இவனுக்கு துரியோதனனுக்கு அந்த சக்தி உண்டுன்றான். ஜலசமாதி நம்ம லிங்கங்கள்லயே ஜோதிர்லிங்கம், ஆப்பலிங்கம் அப்படின்னு வாயுலிங்கம்லாம் இருக்கு. இதுதான் அர்த்தம் என்ன? இந்த பஞ்சபூத்தங்கள்ல சூக்ஷ்மத்துக்கு அதி சூக்ஷ்மத்துக்கு போயிட்டே போக 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 அந்த பாதையில ஒரு அந்த லிங்கத்துக்கே ஒரு ரூபம் குணங்கள்லாம் மாறி போகுது. இப்ப கட்டையில நீங்க நெருப்பு வச்சீங்கன்னா அது எரிய ஆரம்பிக்குது. அதே கட்டை தான், ஓரளவுக்கு அது ஒரு சூக்ஷ்மத்துவம் உண்டாயிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் அடங்கி இருந்த ஒரு அக்னி தத்துவம் ரிலீஸ் ஆயிடுச்சு. முக உரையும் பற்றி அது என்னது? சேலம் அதுல இந்த தவம் பண்றது முகத்துக்கு பிராணவாயு முகமொழி சயின்டிஸ்ட் அந்த மாதிரி அந்த ப்ரெஷர் குறைய குறைய நம்மளால மூச்சு விட முடியாது. ஆனா தவத்துல அதிகமா சிறந்தவங்க மூச்சு விட முடியும். அதுக்கு எங்க மாஸ்டர் சொல்றாருன்னா அவருடைய டிஸ்கவரி ஆராய்ச்சி, சரீரத்துக்குள்ளேயே ஒரு பாயிண்ட் இருக்கான்.
ஒரு ஒரு யோகாபியாசத்துல ஒரு நிலை அடைஞ்சா அந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு உள்ளே இருந்தே பிராணவாயு உருவாகும். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது எப்படி இந்த யோகிஸ் வந்து சில பேர் வந்து பள்ளத்தை வெட்டி 40 நாளைக்கு உள்ள அடக்கலம் பண்ணி விடுறாங்க. இதான் வழி. அது ஒண்ணு பெரிய கும்பத்தை பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கல. கும்பத்துல என்ன உண்டாகும், இத்தனோட காத்துல இங்க எத்தனை நாள் வளரணும். அதுல அப்பதான் எனக்கு புரிஞ்சுதாக இப்பதான் அந்த பசங்க பண்றாங்க. அந்த கெப்பாசிட்டி உள்ள இருந்த பிராணவாயு அவனுக்கு சர்க்குலேட் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு should go out இல்லைங்களா? தேவையே இல்லை. ரீசைக்ளிங் நாட் நெசசரி. இப்போ 2 ப்ராசஸும் சைட் பை சைடு இருக்கணுமானா நாட் நெசசரி. ஏன்னா ஹையர் இது இருக்கு, லோவர் இருக்கு. இப்போ அக்னிக்கு மீறி இது வாட்டர், ஏன்னா வாட்டர்னால அக்னி அணைக்கலாம். பட் இதுவே ஒரு காடு போது எரிஞ்சதுன்னா மழை ஒன்றும் பண்ண முடியாது, வருணனுக்கு சக்தி கிடையாது. ஸோ எந்த எல்லை தாண்டி தான் எவனுக்கு சக்தி மீறி இருக்குன்னு தான் நம்ம யோசிக்கணும். ஒரு சின்ன அக்னியை நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அணைச்சு விடலாம். பெரிய அக்னி நம்மளும் அழைக்க முடியாது, வருணனாலே அழைக்க முடியாது இல்லையா? ஃபாரஸ்ட் ஃபயர் யார் அழைக்க முடியும்? எரிஞ்சுட்டே இருக்கும். 10 நாள் மழை பெஞ்சாலும் எரிஞ்சிடும். ஏன்னா விழ தண்ணியில ஸ்டீம் ஆயிடுது. கன்வர்ஷன். ஸோ சக்தின்னு பார்க்கச்ச எந்த லெவல்ல சக்தி ஆக்ட் பண்ணுது. அதனால தான் இந்த மகாபாரதம்லாம் பிக்சர்ஸ் பார்த்தா நமக்கு சீர்ப்பு வரும். ஒருத்தன் அக்னி அஸ்திரத்தை அனுப்புறான், அங்கே ஒருத்தன் வருண அஸ்திரத்தை அனுப்பலாம், 2 பச்சை கூட போயிடுறது. இதெல்லாம் பச்சை குழந்தைகளுக்கு காட்ட வேண்டிய இது சினிமா. அதுல அர்த்தம் என்ன ஆகுது, கடைசியில பார்த்தா நம்ம எல்லாம் பச்சை குழந்தை மாதிரி இருக்கோம். அதை பார்த்து நம்ம ஒரு மகிழ்ச்சி. ஆக்சுவலி அத்தனையும் போய் ஹையர் லெவல்ல இந்த பேர் மாஸ்டர் சொன்னார். சபிச்சா என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. என்ன இந்த விஷயம் இவர் இருக்காரு, அவர் என்ன விஸ்வாமித்திரரா, துர்வாசன், கண்டவனுக்கெல்லாம் சாபம் கொடுத்துன்னு போவார். மாஸ்டர் சொன்னார், எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும் அதுக்கு ஹையர் லெவல்ல போய் அதை நெகேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்கணும். இல்ல அவர் நம்ம அந்த மாதிரி விட்டதோட நம்ம வண்டி இருக்கணும் இல்லையா? இப்ப கலெக்டர் உங்களுக்கு ஃபேவரபிளா பாஸ் பண்ணி போறார். இன்னொருத்த கலெக்டருக்கு பாஸுக்கு போறான், செக்ரட்டரியேட் அவர் அதை கேன்சல் பண்ணி போறாரு. கிடையாது, போச்சு. சாதாரண வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். ஸோ எது கேன்சல் பண்ணோம்னா ஹையர் லெவலில் போய் தான் பண்ணணும். சாபம் பத்தியா. 2வது சாபம் கொடுத்து விடுறாங்க. நம்மளோட சம்ஸ்கார வசாத் இல்லாதது நம்மளுக்கு அந்த சாபம் அவங்க கொடுக்க முடியாது. ஒருத்தன் வந்து சமைச்சு விடுறாரு, துர்வாசன் வச்சுக்கோ குருடனா கடவுதுன்னு. அவனோட சம்ஸ்காரத்துல அவன் குருடனா ஆணும் இருந்தா தான் அது இன்னைக்கே பலிக்கும். எதிர்காலத்தில் வர வேண்டிய ஒரு சங்கடம் இன்னைக்கு வந்து வேற அவனால சிருஷ்டி பண்ண முடியாது. எப்பேற்பட்ட விஷயம் இருக்கட்டும். அதே மாதிரி நல்லது சிருஷ்டி பண்ண முடியாது. கோட்டீஸ்வரனா கடவுள்னா அவன் ஆக மாட்டான். எதிர்காலத்துல ஆக வேண்டியவன் இன்னைக்கு ஆகலாம். இருந்ததுன்னா சம்ஸ்காரத்துல இல்லாதது கடவுளே கொடுக்க முடியாதுன்னு. சமஸ்காரம்ன்றது நம்ம செய்த நல்லது கெட்டது பதிவாகிறது நம்மளே செஞ்சிருக்கான். அப்படிங்கும்போது அதுல விதி கூட அதுக்குள்ளே இருக்கு. அதான் விதி, வேற ஏது விதி? தப்பு பண்ணோம், அதுக்கு தப்பு ஏதோ பண்ணோம். தப்புனாக்கா அதுவும் நம்ம சிந்தனை தானே. ஆமா, அதுக்கு இந்த மாதிரி நமக்கு போகணும், கண்ணு போகணும், மூக்கு போகணும், அதுலயே இம்ப்ரெஷன். நம்ம பயப்படுறோம்னு வச்சுக்கோ, அதுவே தான். ஐயோ கண் போட்டு என்ன பண்றது, அந்த பயம் நம்மளுக்கு அந்த குறுக்கு. நம்ம பயப்படாம இருந்தா தப்பு பண்ணிட்டு கிடையாது. அதனாலதான் அபயம் அபயம் அபயம்னு அபயமுத்துற. சம்ஸ்காராசே இல்லாத வாழ்க்கை விதிங்கிறதே இல்லாம போயிருக்கு. ஒண்ணு கிடையாது. விதி ஏது? இப்போ சீசன்ட் கிரிமினல்ஸ் எல்லாம் அவங்க தப்பு பண்ணா கூட தப்பு வரும் பயம் எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. அப்படி நம்ம நினைக்கிறோம். உள்ள அடிச்சுக்கிறது, உள்ள அடிக்கலன்னு வச்சிருந்தா அந்த லெவலுக்கு கொண்டு விட்டானா அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு சம்ஸ்காரமே கிடையாது. அவனுக்கும் வித்தியாசம் கிடையாது. இவனுக்கும் சம்ஸ்காரம் கிடையாது, அவனுக்கும் சம்ஸ்காரம் கிடையாது. எப்போ பற்றுதல் இல்லாத போது நான் சென்று விட்டேன் தான் தரார். நல்ல கட்டத்துக்கு ரெண்டுமே. நான் 10 பேருக்கு சாப்பாடு போட்டேன் சார் இன்னைக்கு, எப்படி அப்படின்றான் அவன். அடுத்த ஜென்மத்தில் சமயக்காரன் பொறுத்தவனும் கொஞ்சம் போட்டுருக்கணும். ஸோ மைண்டில் நம்மளா உருவாக்கி அதுக்கு வந்து கடவுள் பண்ணிவிட்டான், பிரம்மதேவன் எழுதிவிட்டான், நம்ம என்ன சார் பண்ண முடியும்னு உட்காந்துருக்கோம். ஏதோ ஒரு சாக்கு நம்மளா எழுதின்றது. இப்போ நம்ம சம்பாதிச்ச படத்தை தான் நம்ம செலவழிக்கலாம். ஸோ ஸ்பிரிச்சுவல் கண்ணோட பார்த்தங்கன்னா
ஐ எம் தி கிரியேட்டர் ஆஃப் மை டெஸ்டினி. இன்னொருத்தன்ட்ட போய் நிக்கிறதுல என்ன அர்த்தம்? It's not the God. Now everybody நோ. அதனால்தான் காட்ஸே சொல்றாரு. சிவபுராணத்துல உங்களுக்கு கதை வரல. சிவபார்வதி ஆகாச மார்க்கத்துல போயிட்டு இருக்கா. ஒரு பிராமணன் பெரிய பக்தன் இல்லையா, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம கண்ணெல்லாம் கண் தெரியாம மங்கி போய் திண்டாடின்னு இருக்கான். சாப்பாடு 10 நாளா கிடையாது, தண்ணி 3 நாளா கிடையாது. பார்வதி பார்த்துட்டு சிவனை கண்டிக்கிறான். உன் பக்தன் போறான், உனக்கு புத்தி இருக்கா, உனக்கு வெட்கம் இல்லையா, உன் பக்தன் இந்த மாதிரி நடவாடலாம். அவன் கர்மம் மான்றார். அவர் நீ பரமேஸ்வரன், பரமசிவன், லோகநாயகன், நீ தீர்க்கப்படி ஆகல அப்படின்றார். நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் சக்தினால இவ்வளவு பெரிய வண்ணா மூட்டை மாதிரி ஜுவல்ஸ் கொண்டு அவனுடைய பாதல போடுறார். இந்த கழவனுக்கு கண்ணு தெரியல, குடு, பசி, தண்ணி, தாகம். அது கிட்ட வரைச்ச ஒரு நதி வரும். நான் அந்த தண்ணியை குடிச்சுட்டு இது ஒரு வருஷம் தானே, 2வது வருஷம் கிடையாது. அப்படி தூக்கிட்டு அப்படி தாண்டி நடப்பேன்னா தாண்டி போயிடுவான். நோனா இதுல ஏதோ ஃப்ராட் இருக்க மறுபடியும் பண்ணுறா பார்வதி. இன்னொரு 100 கஜத்து கண்டு மறுபடியும் போட்டார். இப்ப தண்ணி தான் அவனுக்கு மைண்டில் அடைக்கத்தான். பசி வீட்டுக்கு போறான் பாரு. அந்த கலர் அடுப்பு கூட மூட்டி இருக்க மாட்டான். பட்டேன்னு உதப்பேன். இது நான் வருவேன்னு தெரியாதா அப்படின்னு உதப்பேன் அப்படின்னு உதைக்கலாம். அந்த ஜுவல் மூட்டால கால் அடிக்கிறது. டொக்கு 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 நோண்டிட்டு, ஐயோ பரமசிவா இந்த மாதிரி இருக்கேன் ஏற்பாடு, ஏன் கஷ்டப்படுத்துற, நான் கஷ்டப்படுறது போறாதா, ஒரு கிட்டது போட்டா இது சைக்கிள் இல்லையான்னு விட்டுட்டு போடுறான். நான் என்ன பண்ண சொல்றேன் என்னன்னு சிவன், அவன் சம்ஸ்காரம் அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். நானே அவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. புராணத்துல சொல்றது ஒரு காட் வச்சுதான் சொல்றான். பரமசிவன், பார்வதி, சிவன் இல்ல பரமசிவன். அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுள்ங்கிறது மும்மூர்த்திகள் அல்ல. மும்மூர்த்திகள் அவருடைய உத்தியோகத்தில் தான். ஆமா, அருவமா இருக்கிற கடவுள் தான். ஆமா, அதனால தானே எல்லாம் நாராயணா நாராயண திருப்பால். அப்போ நம்ம சகஜம் மாற்றம்னு ஒன்று ஏற்படணும் தான் அவர் தான் ஃபைனல் அல்டிமேட். ஆமா, அதுக்கு நம்மளுக்கு கனெக்ஷன் எப்படிறான்னா மெடிடேஷன் தான். ஏன்னா அந்த அல்டிமேட் தான் என்னுடைய இருதயத்துல அந்தர்யாமின் ரூபத்துல இங்க வசிக்கிறான். ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அவனை அங்க போய் சந்திக்க முடியாது, இங்கே சந்திக்கலாம். ஆமா, அங்க போய் கேட்க முடியாது, இங்கே கேட்கலாம். அதனாலதான் தியானம் பண்றோம். கர்ம வினைகள் அனுபவிக்கணுங்கிற ஒரு இதுல சகஜ மார்க்கத்துல சம்ஸ்காரா பீயிங் ரிமூவ் பை த குரு. ரிமூவ் பண்றதுக்கு தேவை இது கெப்பாசிட்டி இருக்கிற குருவுக்கு போகணும். நான் மாஸ்டர் ஒருத்தம் கேட்டேன், மதுரையில போயிருக்குச்சே, ஐயோ பச்சன் போயிட்டு இருந்தா இந்த ரிஷி எல்லாம் இன்னும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா இமய பருவத்தில். நான் கேட்டேன், உங்களுக்கு ரேசிய உலகம் பூரா பரவதுன்னு சொல்றீங்களே, இந்த ரிஷி இல்லையா இன்னும் தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொன்னார், குருவை தேடி வந்தாதான் குரு நடக்கிறார். ஜென்ரலா இப்ப பண்றான் இல்லையா, அது ஜென்ரல் பெனிஃபிட் எல்லாருக்கும். இப்ப மழை பெய்யுது, எல்லாருக்கும் பெனிஃபிட். பூச்சிக்கு தண்ணி, செடிக்கு கொடிக்கு தண்ணி, கூரையிலையும் தண்ணி. கூரையில் தண்ணி பிரயோஜனம் இல்லை, கூரைக்கு என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி ஒரு ரிஷி தன்னுடைய கொஞ்சம் ஹையர் லெவல்ல உட்கார்ந்துட்டு இருக்கான் கூரை மாதிரி, அவன் மேல இருந்து வழிஞ்சு போறான். ஆல்சோ த ஈகோ, ஐ எம் a ரிஷி, எனக்கு ஒருத்தரும் குரு தேவை இல்லை அப்படின்னு உட்காந்துருக்கான். சோ அப்புறம் மாஸ்டர் கேட்ட, அப்ப வந்து உங்களை தேடி வந்தா தான் நான் ஆமான்னு கஷ்டமா சொன்னேன். நீ கேட்கற சின்சியரா உனக்கு சொல்ற, நான் பப்ளிக்ல சொல்ல மாட்டேன். ஆனா அதான் சத்தியம். ஆமா சார், இப்போ மாலிங்கம் குழுக்கு வாசிருந்தான், அவனை தேடி நீங்க போய் நான் ஒரு சிஷியன் நானும் விரும்புறேன் அப்படின்னு கையில தேங்காய் பழத்துல பழம் கொடுத்து அவன்கிட்ட அதை சேவிச்சுட்டு என்ன சிஷியனை ஏற்றுக்கொண்டு சொன்னா தான் நான் வைத்துப்பான். அவனா நம்ம வீட்டு தேடி வருவாங்க. அதுக்கு எப்படி லுக் பண்றது, எங்க லுக் பண்றதுன்னு கேட்டதுதான் சொல்றாரு, வீட்டுல உட்காந்து கிளியர் பண்ணு, ஆட்டோமேட்டிக் ஐ வில் கம். ஜன்னல் திறந்து வச்சா காத்து வருது, நம்ம வெளியில போய் விசிறி போட்டு காத்து உள்ள தந்தது இல்லையா. அப்ப இண்டிவிஜுவலா தானே வருங்க, ஹோல் வேர்ல்ட் ஷுட் பி, ஹோல் வேர்ல்ட் cannot be. அது கேட்டதுக்கு பாபுஜி கேட்டார், சொன்னார் 10 அவதாரத்துல 6-7 அவதாரங்கள் வந்தாச்சு, எது லோகத்துக்கு என்ன பண்ணிதுன்னு கேட்டேன். ராமன் வந்தான், அவனுக்கு எத்தனை சிஷ்யா விட்டு போனான், லோகத்துக்கு என்ன பண்ணான், இன்னைக்கு ராமர் வர போறான், ராமர் வர போறான், எல்லாரும் காத்துருக்காங்க. கிருஷ்ணர் வந்தார், என்ன பண்ணார், அந்த ஒரு உத்தவன் பாக்கி ஒருத்தர் அவர் விட்டுட்டு போறதா தெரியல, அவரோட குலமே நாசமா போச்சு, யாதவ குலம் இல்லையா.
ஸோ அவளால பண்ண முடியாது, நம்ம வேற யார் பண்ண முடியும்னு கேட்டது. ஸோ லோகசத்துக்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது, இண்டிவிஜுவல்ஸுக்கு தான். அதுக்கும் அவளுடைய சமஸ்காரம் இருந்தாலும் இந்த குருவை தேடி அவளுடைய சமஸ்காரம் இருந்தாலும் குருவை தேடி வர முடியும். சமஸ்காரத்தை மீறி போறதுக்கு நமக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? சமஸ்காரத்தினால ஒருத்தன் வந்து கொலை பண்ண போறான், பட் அவனுக்கு அறிவு சொல்றது டேய் வேண்டாம், டேய் வேண்டாம், டேய் வேண்டான்னு. அத இந்த இங்கேருந்து வர ஒரு ஒளி அவன் வந்து மரியாதை கொடுத்து சி அப்படின்னு அருவாளை தூக்கி போட்டு படுத்து விடுறான். அன்னைக்கு கொலை இல்லை, தப்பிச்சான். சம்ஸ்காரம் கம்மி. கான்சியன்ஸ் நம்ம ஒட்டி போனோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா சம்ஸ்காரம் இந்த மாதிரி போயிடுது. சமஸ்காரத்தோட இன்டெலெக்ட். ஆமா சார், அறிவுனால இதை வெல்லலாம்னு நம்மளுக்கு இதுவே சொல்றத. அது எப்படின்னா இப்படிதான், பை டெலிபரேட்லி நெகட்டிவ் சம்ஸ்காரம். இப்போ ஒருத்தனுக்கு சஃபரிங் வருது, ஒரு பெரிய கிறிஸ்டியன் ஒருத்தர் எழுதியிருக்காங்க, டெலிபரேட்டா சஃபரிங் ஏற்றுக்கொண்டாரு. ஏன்னா உனக்கு இருக்கிற சஃபரிங் நீயா தீர்மானம் பண்ணின்றது ப்ரீவியஸ் லைஃப்ல. அதுக்கு ஒரு அளவு இருக்கு, ஒரு எல்லை இருக்கு. அதை நீ சட்டு முடிச்சுக்கிட்டேன்னா அப்புறம் பின்னாடி சஃபரிங். ஸோ டெலிபரேட்டா வாலண்டரியா ஏற்றுக்கொண்டாரு. இதுதான் அசெட்டிக் பார்த்து. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏது நம்மளா நம்ம இருக்கிற 1 கோடி ரூபாய் இன்னைக்கே நான் செலவழிச்சுட்டேன்னா நாளைக்கு ஒன்றும் இல்லையா? வாழ்க்கை என்பது துன்பம் இன்பம் ரெண்டு கலந்தது. ஆமா பொதுவா சொல்றேன். ஆமா, இது முடிச்சுட்டு அப்புறம் இன்பம் மட்டும் தானே. ஆமா, இது இல்லைன்னா பாக்கி இருக்கிறது அதுதானே. அப்புறம் அதையும் முடிச்சு விட்டோம்னா 2 இல்லை, அது முடிக்கச்சு இது மறுபடியும் சேகரிக்காம இருக்கும். ரைட், இனிமே எனக்கு ஒண்ணும் இல்லை, என்ன பாவத்தெல்லாம் முடிச்சு விட்டேன் வாங்க இனிமே மஜாவா இருக்கலாம்னாக்கா கூட. அதுல என்ன தத்துவம்? புண்ணியமும் பாபமும் ஒண்ணு கலந்தது இல்லையா? இப்போ ஹம்சத்தை பத்தி சொல்றா. பரமஹம்சானா என்ன? தண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணா ஹம்ச பட்சி பால் எடுத்துட்டு தண்ணியை விட்டு விடுன்றான். அந்த சக்தி நம்மளுக்கு இருக்கா? இல்லாட்டா எது செஞ்சாலும் அதனுடைய ஆப்போசிட் கூட வருது. அந்த சக்தி நமக்கு இருக்குங்க, பட் unless God help us. இல்ல, அதான் விஷயம். We have to help God. God வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடியல, but it comes on its own account. comes. அதுக்கு தான் அறிவு சொல்றது. உள்ள இருக்கிறவனை கேட்டுட்டே போன பாபுஜி சொல்றாரு, ரெஃபர் டு தி ஹார்ட், when in doubt refer to the heart. நம்ம எங்க பண்றோம் அந்த ஹார்ட்டுக்கு ரெஃபரன்ஸ்? 2 காத்துறோம். சமுதாயத்துல எல்லாரும் மண்டலியா இன்னைக்கு ஏன் கோவில்லையா கொள்ளை அடிக்கலையா? அவனுக்கு என்ன ஆயிடுத்து? அமெரிக்காவில் கொண்ட $1 மில்லியன் வித்தான பாதி சிவனுடைய இந்த விக்கிரகத்தை நம்ம சின்னதா ஒரு விநாயகர் தானே எடுத்துன்னு போறோம், அதுவும் இன்னொரு கோவில்ல வைக்கிறதுக்கு. அதுல என்ன சம்பிரதாயமா விநாயகருக்கு திருடி தான் வைக்கணும். இது சம்பிரதாயம். இது So most of the things are man made. எல்லாம் man made தான். Religion is man made. சொல்லட்டுமே? ஆமா மாஸ்டர், இது மாதிரி அவன் தீஸ்ட்னு சொன்னா உனக்கு என்ன ஒரு புகழ இல்ல? அதான் கிரீடம் வச்சுட்டு போனான் தலை. இந்த மாதிரி ஒரு தடவை பேசிட்டு இருக்கிறச்ச you are degrading religion அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சொல்லு. We ourselves have degraded. It is a fact, இல்லையா மாஸ்டர்? We are not degrading religion. We are degrading the religion as it is practiced. நம்ம சகஜ மார்க்கத்துல எத்திசம் தான் சார் நிறைய இருக்கு. Except in the existence of the God, most of the things are atheism. I don't agree. ஏன்னா one who believes in God is a theist. Yeah, theist is not atheist. Opposite. One who believes that there is a God is a theist. Religion or the normal theism says God is in the temple. I say God is in me. என்ன வித்தியாசம்? உங்க சாஸ்திரமே சொல்றத புருஷ சூக்தத்துல சொல்லலையா? புருஷ சூக்த வேதத்துல இருந்தானே வருது. கடவுள் எங்கடா தேடணும், உள்ள தேடுன்னு சொல்லலையா? சொல்லிருக்கீங்க, அது செய்யறது இல்ல. கோயிலுக்கு தான் போறோம். நம்ம அது கோவிலுக்கு ஏன் போறோம்னா அதுல வந்து நமக்கு சில சலுகைகள் இருக்கு. கோவிலுக்கு போலாம், அங்க வணிகிட்டு 2 வாழைப்பழம் ஒரு குத்துவிளக்கு ஏதோ பண்ணிட்டு வச்சுட்டு கடவுள் நீங்க நான் போறேன் என்னுடைய காரியத்தை செஞ்சுக்கிறதுக்கு நம்ம உள்ள விட்டுருவோம். என்னுடைய அனுபவம் கோயில்ல போய் மெடிடேட் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர். அது கிராஸ்னஸ் இருக்கிற மாதிரி தான் மாஸ்டர் ஃபீல் பண்ண முடியும். எனக்கு இது வரைக்கும் ஒரு டெம்பிள்லயும் ஐ ஹேவ் நாட் ஹேட் a good experience. அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கலாம். இப்போ பல பேர் அங்க வந்து அட்லீஸ்ட் மோமெண்டரிலி ஒரு மனசை கண்ட்ரோல் பண்ணி ஸோ அந்த அட்மாஸ்பியர்ல அவளுடைய அந்த இது ஏற்பட்டு. ஆமா, இப்போ ஒரு இடத்துல குங்குமம் சீச்சு வரணும், ஊது வச்சு வச்சுட்டே இருக்கணும்னு வச்சுக்குவா. அந்த உள்ள வந்தாங்கன்னா நிர்மாணமா இருக்கு.
But that is also our creation. It does not belong to the place. இப்பெல்லாம் இந்த பிளாஸ்டிக் பூல அத்தனை ரோஸ் பார்ப்பான். இதுவே ஒரு சுயமா ஒரு நேச்சுரல் புஷ்பத்துக்கு இருக்கிற இது வருமா வருமா? So natural, we can create. Why did you feel bad when you temple was? Because the atmosphere is certainly more gross. I don't feel bad. Okay. I am always feeling good. My meditation does not go well. There are lower vibrations. இந்த பாடி இல்லைன்னாக்கா பிராணாகுதி அனுப்ப முடியாது. நாட் பாசிபிள் ஆஃப்டர் தி த்ரோயிங் ஆஃப் திஸ் Kayam. physical body. It can be possible under certain circumstances. இப்போ ஆத்திர பிள்ளைகளுக்கு இருக்கிற பசங்களுக்கு தாயார் ஊட்டலாம். Okay. படிக்கிறதுக்கு எங்கேயும் ட்ரிச்சு போயிடுறான், இல்லை பனான்ஸ் போயிடுறான். நீங்கள் என்ன உண்டி இதுக்கு கட்டி சாதாங்க போஸ்ட்ல அனுப்ப முடியுமா? முடியாது. பட் பணமாக அனுப்பலாம். இல்லையா? அவன் அங்கே சாப்பிட்டுக்கிறான். ஸோ எப்படி இந்த பிராணாவூர்த்தி அனுப்புறதுக்கு அது குருக்கு தான் தெரியும். யாருக்கு ஏன் அனுப்பணும், அங்கதான் டிசர்விங்னஸ் கிரியேட் பண்ணுன்னு சொல்றாரு. இப்போ பிள்ளைன்னு வீட்டில் இருந்தான்னா அவன் டிசர்விங்னஸ் என்ன? பிகாஸ் ஹி இஸ் மை சன், மை கிராண்ட் சன் அப்படின்னு வந்துடுறது. ஸோ டு பி ரியலி டிசர்விங், காட் மஸ்ட் ஃபீல் யூ ஆர் ஹிஸ். இல்லையா? இப்போ மார்க்கண்டேயன் சிவன் காப்பாத்துறார், எல்லாரையும் காப்பாத்தலையே. அவன் போய் கட்டிக்கிறான், சிவலிங்கத்தை போய் கட்டின்னு விடுறான். 16 வயசு. யமதர்மராஜன் வந்தாச்சு இல்லையா, இருமாட்டிலே பாசத்தை வீசுறான், இன்னும் வராரு கூலத்தை தூக்கிட்டு. அவன் யமன் என்ன சொல்றான், பிரபு மும்பையில நான் செஞ்சுட்டு இருக்கேன், நீ முதலாளி நான் வேலைக்காரன், உன்னோட கட்டளைப்படி நான் அவனை வந்து அந்த ஆத்மா விட்டு போவேன். அவன் என்னைக்குமே 16 படுறாரு. அவருடைய இது கட்டளை அவரே மீறி போக முடியாது. அப்போ 16 ஆனா என்ன 18 ஆனா ஐயா விட்டு போன்னு சொல்ல முடியாது. பட் அவர் சக்தியில் அவர் என்னைக்குமே 16 வச்சுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு இது உண்டு. ஸோ அந்த சக்தியை பிரயோகம் பண்றாரு. அப்போ யமன் cannot answer anymore. இல்லையா? நோ யமன் ஐ லிபரேட்டட்னு சொல்ல முடியாது. ஏன்னா God's laws cannot be changed, eternal laws சொல்ற முடியல. சனாதன தர்மம் அதனால தான் பேர் வருது, இட்டர்னல். Man made எல்லாம் temporary, God's made is eternal. Therefore creation is eternal, time is eternal. என்னுடைய குருவோட இடத்துல சொல்றாரு, நிறைய கொடுத்துருக்காரு நாலேஜ் எனக்கு, ஆனா அதெல்லாம் டேக்கர்ஸ் சூட்டபிள் பர்சன்ஸ் பார்க்குறேன். ஆமா, ஒரு கால் பிஃபோர் ஐ கிவ் அப் தி பாடி, ஏன்னா யாரும் கிடைக்கலன்னா ஐ வில் த்ரோ தம் இன்டு தி அட்மாஸ்பியர். ஆமா ஆமா சார். இப்போ ஒருத்தனுக்கு 50 கோடி ரூபாய் சேர்த்துருக்கான், கொடுக்கறதுக்கு ஒருத்தம் இல்லை. என்ன பண்றான், எண்டோ பண்ணிட்டு போயிடுறான். பிர்லா ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளது, இந்த கோவிலுக்கு உள்ளது, தூக்கி போட்ட மாதிரி தானே ஆச்சு. பட் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்லாம் could it be thrown into the atmosphere? Why not? It has to be thrown somewhere. அதுக்கு என்ன பாத்திரத்தில் நம்ம சீல் பண்ணி வைக்க முடியாது. ஸ்பிரிச்சுவலா ஸ்தூலம் இல்லை, சூக்ஷ்மம். It has to be in a சூக்ஷ்ம level. Can it be regained? If there comes another personality who has the power of taking like that, he will take. உபதேசம் ஆனவன்லாம் அப்படின்றான், ஆயுதம் வருது, அது ஒரு பிரசன்டேஷன் தானே. இந்த ரியல் சக்தி கம்ஸ் ஃப்ரம் தி குரு அட் தட் மோமெண்ட். பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அப்படின்னு தான் பிரம்மா உபதேச சக்தி கம்ஸ் வித் தட் மந்திரம். அதனால உபதேசம் ஆகிற மந்திரத்துக்கு பலன் கிடையாதுன்னு சொல்றது. குருவால உபதேசம் பண்ணியிருக்கணும், அவர் குருக்கு அந்த சக்தி இருக்கணும். சும்மா இப்பெல்லாம் தெருவில் உட்காந்துட்டு நான் உபதேசம் பண்றேன் வாயாக்கிய காயத்ரி என்ன நடத்துவா 10 ரூபா கொடுத்துட்டு, அதுக்குதான் மந்திரவாதின்றது. மந்திரவாதின்னு இப்பெல்லாம் வேற மாதிரி அர்த்தம். ஆமா, அப்பெல்லாம் என்ன ஒரிஜினல் மீனிங் என்ன, மந்திரத்தை யாரு சொல்லி கொடுத்து அதை நம்மளுக்கு பிரயோஜனப்பட முடியாது, நம்மளுக்கு அதை உபதேசம் பண்றானோ அவன் மந்திரவாதி. பட் தி ஹோல் மீனிங் ஹஸ் சேஞ்ச்ட். கரப்ஷன், பர்வர்ஷன்,
மந்திரவாதின்ற பேர் இப்பெல்லாம் மாறி போச்சு. இப்பெல்லாம் மாறி போச்சு. இப்பெல்லாம் ரோக் தானே மந்திரவாதி. இது மந்திரம் சொல்றது குருவும் தான். ஆமா, குரு. இப்ப குருவும் பேர் கிடையாது. மந்திரத்தால இது பண்றது இல்லையே, இப்பெல்லாம் நாசம் பண்றதுக்கு தானே மந்திரவாதி. நெகட்டிவ். ஓம் கிரீம் ஹீம் ஐம் ஸ்வாஹா அப்படி போட்டாதான் அப்படி வரணும். சினிமா தான் வருது. ஆமா, அங்க இருக்கிறத ஒரு தேவி வரணும், அவ நான் ஆடணும். ஆமா, அவ 7 லோகத்தை தாண்டி போ, 7 கடலை தாண்டி போ, அங்க இது இருக்குன்ற அதுக்கு மந்திரத்தை சொல்லிட்டே போறான். கடல் ஒன்று சொல்றாங்க, இன்ஃபினிட் ஓஷன் ஸ்விம்மிங்னு சொல்றாங்க. அதுலயே அசன்ட்ங்கிற வேர்டு யூஸ் பண்றாங்க. நான் கடல் தான் எப்படி இருக்கும், அதுல இருந்து இருக்கும்போது ஒரே பிளேன்ல போகணும். பட் இட் cannot be called ascending. அசென்ட் டிசென்ட்னு நம்ம இங்க உட்காந்துருக்கதான் அசென்டிங் டிசென்டிங் இல்லையா? இப்போ நீங்க வேர்ல்டு இஸ் ரவுண்ட் இல்லையா? கரெக்டா இந்த மேற்கு போட்டு இப்படி போறோம் இல்லையா? ஆமா இல்லையா? கரெக்டா இந்த மேற்கு போட்டு இப்படித்தானே போறோம் வேர்ல்டு சுத்தி. நேர் பாதையே கிடையாது. இதுல அசென்ட் ஏது டிசென்ட் ஏது? இப்ப நாங்க ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல படிச்ச ஜாகிரபி வாத்தியார் தான் சொல்லச்ச நியூசிலாந்து இஸ் ஆன் தி அதர் சைடு ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிம்பாரு. நமக்கு எப்படி தான் நிப்பாங்க அவங்க எல்லாம்? இப்படி நிற்கணும், அவங்க இப்படி தான் நிற்கணும், விழுந்துட மாட்டணும். கரெக்ட் தான். அந்த லெவலுக்கு நமக்கு அறிவுக்கு அது எட்டினது தலைவர் தான் நிக்கிறாங்க அவங்க. இன்னைக்கு நம்ம அங்க பார்த்தோம்னா அவங்க தலைவர் நிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க ஏன் கால ஒட்டி விழாம இருக்காங்க தலைவர் இருக்கிற போதும்? Because gravity is holding you and gravity is from the center in all directions. Yeah. So அதே மாதிரி ஒரு ஈஸ்வர தத்துவமோ ஈஸ்வரனுடைய பிரசன்ஸோ எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கு. ஃபாலோ. இதுல மேலே எது கீழே எது? இப்ப சக்கரத்தினுடைய ஸ்போக்ஸ் இப்படி போயிட்டு இருக்கு 360 டிகிரிஸ்லயும். இதுல எது டாப் எது பாட்டம்? So you may descend to ascend. Then the word ascent is meaningless. ஆமா, it's the way of saying புருஷ I mean peopleக்கு புரியறதுக்கு ஓஹோன்னு இருக்காண்டா அப்படின்றோம். அதான் அர்த்தம். The ocean of infinite, is it made of water or? இல்லையா, அந்த மாதிரி ஓஷன் கிடையாது. It is a spiritual ocean. நாரதர் நாராயணன் போயிட்டு இருக்காரு, 7 லோகத்தையும் தாண்டி போயிட்டு இருக்காரு. எங்க எப்படி போறாரு? ஏன் இப்போ ஓஷன் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்போ நெருப்பு ஒரு பெரிய காட்டு எரிச்சுட்டு இருக்குன்னா we can think of it பிளேன்ல உட்காந்துட்டு ஓஷன் ஆஃப் ஃபயர் சொல்லலாமே. நம்மளுக்கு மைண்ட்ல ஒரு கெப்பாசிட்டி போயிடுச்சு, தண்ணி இருந்தா தான் ஓஷன். ஐ கேன் கால் இட் an ocean of land. இல்லையா? பாலைவனத்து மேல போயிட்டு இருக்கோம் இப்போ அரேபியால. ஓஷன் ஆஃப் சாண்ட் சொல்லக்கூடாதா? ஓஷன்றது எனிதிங் which is widespread is an ocean. Then what is it made of? Nothing. Ocean of infinite is made ocean of of nothingness. Nothing. அதுக்கு லிமிட் இருக்க முடியுமான்னாக்க yes and no. Yes for the man who thinks it is limited, no for the man who doesn't think it is limited. Is it possible for anyone to swim in the nothing? அதான் ரியல் சக்தி, அதான் ரியல் கெப்பாசிட்டி இந்த மாஸ்டர். வேர் சம்திங் இஸ் யார் வேணா நிஞ்சலாம். இப்போ சூஃபிசம்ல சொல்றா, ஒரு இடம் இருந்ததுன்னா அங்க யார் வேணா போலாம், இல்லாத இடத்துக்கு எவன் போக முடியும்? நாங்க இப்போ நீங்க இங்கிலீஷ்ல பாருங்க, வேர் ஆர் யூ கோயிங்? ஐ எம் நாட் கோயிங் எனிவேர். நீங்க எனிவேர் எங்க இருக்கு? Anywhere, nowhere. But you are still using the word going. Going. It's meaningless. It is meaningless. So we are using words to signify something which really has no meaning. I thought it is inside the body. இருக்கலாம். இப்போ தாட்ஸ் எங்க இருக்கு? இன்சைட் இருக்கா, அவுட் சைடு இருக்கா? இன்சைடு இருக்கு, அவுட் சைடு இருக்கு. ஏன்னா ஒரு தாட்னால நம்ம இன்னும் ஒருத்தருக்கு கெடுதல் ஏற்படுத்தலாம் இல்லையா? The source is inside and it is both inside and outside. It can go outside, though the origin is inside. Yes. Yeah. So one who is able to keep his thoughts within himself will not act on anything else.
அவனால இதுவும் நடக்காது, அதுவும் நடக்காது, நல்லது நடக்காது, கெட்டது நடக்காது. Could there be journey, further journey after realization? Oh yes, Sahaj Margala realization is not the goal. Liberation, realization, and then merger the final. Becoming one. ஐக்கியமாயிட்டான் இருப்பேன். So merge with the nothingness. ஆமா, இப்போ ஒரு கப்பு தண்ணியை சமுத்திரத்துல போட்டோம்னா அந்த தண்ணி தனிப்பட்ட முறையில் இருக்கா இல்லையா? It is somewhere. But at the same time, it is mixed with the ocean. So it can say, I am the ocean now. அந்த அர்த்தத்தில் தான் இந்த அகம் பிரம்மாஸ்மி இல்ல. A cup of water having merged with the ocean. If its consciousness says, I am now the ocean, it is correct. So you can also say a ocean is made of many cups of water. How many cups? Infinite. மொத்தம் அளவு எடுக்க முடியாது. At the same time, அதுலேருந்து ஒரு கப் வாட்டர் எடுத்தா ஓஷனுக்கு வித்தியாசம் தெரியுமோ? தெரியாது. இன்னொரு கப் தண்ணி விட்டா அதுக்கு வித்தியாசம் தெரியுமோ? கிடையாது. So it neither grows nor is reduced by something coming or going. So Purnamada Purnamidam. Yeah, that is infinite, this is infinite. Infinity, even if you take away infinity, infinity still remains. You add infinity, it is still infinity. It never changes. Ama. See the merger. If everybody wishes, it is possible. It depends on everybody. But here we are concerned about that. Both are same. In one way they are same, but in one way they are very different. Atma can merge in God, like every cup of water can be thrown into the ocean. Yes. But the other is the ocean coming into the cup. It's not possible. It is possible if the ocean wishes and if the cup is strong enough. If a little bit of water is added to the cup from the ocean, then also we could say the ocean has merged with the... It depends. அதான் எல்லாம் you see viewpoint தான். இப்போ இவ்வளவு பெரிய அண்டா பால்ல ஒரு டிராப் விஷம் விட்டாங்க எல்லாம் விஷமா போச்சு. பட் இவ்வளவு பெரிய அண்டா விஷத்துல ஒரு டிராப் பால் விட்டா ஆகுது இல்லையா? So what is going into what? Yeah. For the small to merge in the big is easy. But for the big to merge in the small, the big must have the capacity of contracting itself to come in. And this patra must be so wonderful that he wants to come into this patra. So Babuji said, every disciple can merge in the master. But the master will merge only in the one who he chooses. And that what is that choice? When the cup itself has become something divinized. Yeah. शंकराचार्य का एक श्लोक इसका बताइए. समुद्रो ही तरंगो क्वचन समुद्रो न तारंग. Explain. समुद्र का नाम तो समुद्र हो जाता है. Could you put it in English, please? शब्द ऐसा कि एक बूंद को समुद्र नहीं बना सकते, क्योंकि समुद्र में सब बूंद नहीं जा सकते. तरंग का नाम समुद्र हो सकता है, लेकिन बूंद का नाम तारंग नहीं हो सकता. That is not really. What is she saying? அவ சொல்றா ஒரு டிராப் வாட்டர் வந்து சமுத்திரமா ஆக முடியாது. பட் சமுத்திரம் இஸ் ஃபுல் ஆஃப் டிராப்ஸ். So in a way it is true. இப்போ ஒரு crowd of people இருந்தா it is a crowd only because there are individuals. Yes. If everybody here becomes merged into one, there is no crowd. Yeah. So the samudram is still full of drops of water. When they all merge and become one, what will happen? அதான் பிரளயம். எல்லா லோகமும் அழிஞ்சு போய் ஒண்ணுமே இல்லைன்னு ஆன போது
ஒரு அணு தான் இருக்குன்னாக்க அதான் ஃபைனல் மகாபிரளயம். So the drops of water cannot be individual. Or in another way, the samudram must be so much a unity that you cannot even take a drop out of it. A drop cannot exist in isolation. Ama, in isolation. அங்க என்ன திக்கே சமையல் இன்னைக்கு பூரி ரைஸ் ஆகும். ஜமை இந்த கிணறு வெட்டின்னு இருக்கோம். மோஸ்ட் ப்ராபபிளி இங்க கிணத்துல தண்ணி வந்து விட்டுருந்தா 2 கிணத்துலயும் we can மேனேஜ் பண்ணலாம். This for all. Advice is for those who will listen. For those who will obey. Isn't it? So we will take it as an instruction. You take it as all three. The cleaning process seems to be difficult. No. Master's help is always there. But we must also do no. Then continue to do it without feeling it is difficult. Because when we feel something is difficult, I'm trying to feel the lightness of the body. Ama. That's the only thing which I could. We can only feel something when it is there. Yes. So by cleaning, when the lightness comes, you will automatically feel it. That does not mean the process is difficult. It only means the process is taking time. Even then it cannot be done. It cannot be completely done by the individual. No, but his work is going on all the time, yeah. But when that is completely erased, then only you will get the constant remembrance. No, not at all. Constant remembrance is possible even with the heaviest samskara burdening you. இதுல சீக்வன்ஸா ஒண்ணும் கிடையாது. சரி, இப்போ மெடிடேஷன், கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். It is only a way of saying that 2 comes after 1, 3 comes after 2. Isn't it? But 3 need not come after 2. I think I had done it wrongly. I thought when I was able to achieve constant remembrance, there is no samskaras. No, not at all. Remembrance is a separate thing. Meditation is something else. Cleaning is a third process. So our first beginning is with meditation and cleaning. It should lead to constant remembrance. I remember to have read it in Babaji's book. Complete was part volume 2. Yes, I think it's last 2 days ago. Ama, you see, in one sense, suppose you are doing something, thinking of him, are you not remembering him? I couldn't catch you, sir. But when you are doing something in remembrance of somebody, yes, it is remembrance. If you are and you are thinking of your children, it is remembering the children. It's not remembering, it's constant remembering. No, but from remembrance only it can become constant. When you don't remember at all. Non-remembrance. Constant means to continuously remember. Now we remember at need, at necessity. Samakacha, your wife thinks of you. Avar அப்படின்னு யோசிக்கிறா. பிள்ளைங்க வரும், டிஃபன் பண்றா. Rest of the time what does she remember? Mostly herself. It is also the fault of the man. He thinks of himself. நான் நாளைக்கு அப்படி பண்றேன், நான் நாளைக்கு எங்க போறேன், நான் நாளைக்கு என்ன சொல்றேன், எல்லாம் நான் தானே. But even the man thinks of his children sometimes. ஆஹா, வீட்டுக்கு போன உடனே நம்ம பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வருவான் அப்படின்னா ஒரு remembrance of something other than himself. So the whole idea is to forget yourself and to remember him. Remember the God. Ama, but you cannot forget yourself. But when you remember something, you are automatically forgetting yourself. Sure. You understand? I cannot leave Madras without moving. Where is the question of leaving? I am already in Madras. But one car, the car takes me away. We say it is a vehicle. Yeah. So similarly, thought is a vehicle. What I put into that thought determines what is the value of that thought. But we try to remember the God constantly. We forget ourselves. It's true.
அதான் சொல்றேன். Whereas if you try to forget yourself, you are only remembering yourself more and more. Sure. Yeah. Sure. I myself. So you cannot forget yourself. Somebody said not to remember this. I remember wonderful. That is one way. If I remember the payasam I ate 3 years back, how am I able to remember it? Because of the taste, because of the impression it made upon me. Master also is What is the master? This is the mistake. You see, we should not remember the Stula master. Somebody was saying the other day about, who was it? Some Rama Bhakta, Valmiki, I don't know who. He said, it is not this Dasharatha Putra Raman that I am devoted to. It is what is in him which makes him Rama. To that I am devoted. So the remembrance must go from the physical to the inner. That's why Babuji says, everybody comes to see me, but nobody sees me. It seems ridiculous, yeah. So it means continuous flow of your gaze, and that which we are recognizing, constant remembrance. It may mean anything. Are you practicing it? First practice, then see what it is. இப்போ டாக்டர் சொல்றாரு, நடந்து பாரு 10 அடி, இப்போ நடந்தேன்னா உனக்கு தெரியும் எப்படி நடக்கணும்ன்றார். ஐயோ நீங்க முதல்ல நடக்க சொல்லி கொடுங்க, அப்ப நான் நடக்கிறேன்னா. இல்லம்மா, நடந்துதான் நடக்க கத்துக்கிடும். படுக்கல படுத்துட்டே நடக்கிறேன்னா எப்படி முடியும்? When you think of God, it more or less it becomes a jabam. Isn't it? You see, jabam is a recitation. Mentally or otherwise, it is still a recitation. We are not thinking of God, we are thinking of a mantra. மந்திரத்தை தானே ஜபிக்கிறோம். ஆமா, நாமாவளினா என்ன? ஆமா, அதான் பாபுஜி சொன்னார் ஒரு அமெரிக்கன்ட்ட, நீ உன் பேரையே ஜபிச்சுக்கோனார், அதுக்கு ஈக்குவல் எஃபெக்ட் தான் அவர். ஆமா. What is that effect? It dulls the mind by constant repetition. But that is not remembrance. That is only dulling the mind. I just always remember God. சார், இப்போ ரோஜா பூ தான் சில பேர் அதனுடைய நறுமணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான், அது சில பேர் அதனுடைய கலரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, சில பேர் அதனுடைய ரூபத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, சில பேருக்கு முள்ளு தான் ஞாபகம் வருது இல்லையா? பட் ரோஸ் இஸ் எவரிதிங் டுகெதர். But we try to remember the nothingness. We have to remember the totality, not partially. Yes. நாமாவளி is a part. Yes. ராமனை பார்த்து யோசினா அவனுடைய நீலமேக சாமலன்னு ஒரு கலர் தான் ஞாபகம் வருது சில பேருக்கு. ஆமா. சில பேர் ராஜானபாகோன்னா கை நீளமா இருக்கும், குரங்கு மாதிரி இருக்கு, அவன் சில பேர் கோதண்டம் அப்படின்னு வில்ல இட் இஸ் ஆல் பார்ஷல். So Babuji says, even meditation of the form of the master, you must take the whole form of the master, not only the face. You understand? Yes. Totality இருக்கணும். This idea you have in temple worship. கோவில்ல தேங்காய் கொண்டா ரெண்டா உடைக்கிறான், பூர்ணத்தை அபூர்ணமா பண்றான். Wholeness இருக்குதுன்னா it's very difficult. It is not difficult. Nature creates wholeness. We destroy it for our purpose. I cannot eat a whole coconut. I have to break it to eat the coconut. Yeah. So as soon as the Sthula Shariram comes, it means I have to break reality to take something from it for my existence. So one way of going back to the totality is to give up my existence. To give up my existence is not death. It is to give up the idea that I am here. That means removing the I. Yes. So you come back to the same thing. Who is dead? Not the dead man. He is still very much alive somewhere else. Yes. The real man the man who is really dead is already alive and he is not aware that he is alive or dead. It's not enough just to be aware that he is not alive. He must also not be aware that he is dead. So we have to again transcend. Janana Maranam rendu meeru poganum. Here, Jack. Enadhu? Some water? It's here. Why not? It's here. That is the end of this discourse.